வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும், நம்ம எப்படி இருந்தா நல்லது, எப்படி இருக்கக்கூடாது, இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுமையா நம்ம இந்த வீடியோவை பாருங்க. மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல்பதை அழுத்தி விடுங்க. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு 8ஆம் தேதி மார்ச் 2022 வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ்ல சொல்லணும்னா பிளவ வருடங்க, மாசி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டிங்க. இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு அனைவருக்குமே சிறப்பு தரக்கூடியதாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க மேற்கொள்ளலாம். உண்ணாவிரதம் இருந்து மேற்கொள்ளலாம். விரதம் இருக்கிறதும் இன்னும் நல்லதுங்க. விரதம் இருக்காதவங்களும் முருகப்பெருமானை வழிபடுறது மூலமா மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இன்னைக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் ராசி அதிபதியான சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ளார். மேலும் அவர் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார். இது ஒரு சிறந்த கிரக அமைப்பாகும். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக ஒரு இனிமையான நாளாகவே அமைப்பெறுவீர்கள். ரொம்ப காலமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், மனசுல டென்ஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கலாம். அந்த டென்ஷன்ல இருந்து இப்போ நீங்க விடுபடுறது மூலமா, அதன் மூலமா நல்ல நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா நீங்க அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது பழைய டென்ஷன்ல இருந்து நிரந்தரமா விடுபடுமான வாழ்க்கை முறை இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களது வாழ்க்கை முறையை மாத்திக்க இது சரியான நேரங்க. இன்றைய தினம் நீங்க சேமிப்புல அதிகமா கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு உங்களது குழந்தைகளால ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு அருமையான தினமா அமைப்பெறுவீங்க. மேலும் இன்றைய தினம் உங்களை தேடி, உங்களது வீட்டை தேடி ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைங்க. அதன் மூலமா இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் மாலை பொழுதுல உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்களுடன் நீங்கள் பொழுதை கழிக்க ஏற்பாடு பிளான் பண்ணிக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்றைய தினம் சில முக்கியமான உங்கள் மீது அக்கறை உள்ள சில நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு தென்படுதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் சிறப்பாகவே அமையும். அது சில்லறை வியாபாரமாக இருக்கலாம், மொத்த வியாபாரமாக இருக்கலாம். இன்றைய தினம் ஒரு நல்ல நாள்னு சொல்லலாங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்க இன்றைய தினம் காண முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டகரமான நாளுங்க. அதனால இன்னைக்கு வியாபாரத்திலையும் அல்லது உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அதனால் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி சிறப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எனவே இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் மற்றும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைத்தால் நீங்கள் கோவிலுக்கு செல்வது, இறை வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். இன்றைய தினம் திருமணம் உங்களுக்கு மிகச்சிறப்பான இனிமையான ஒரு நல்ல பந்தமாக அமையும். திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடும். மேலும் இல்வாழ்க்கையிலும் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையின் மீது நல்ல ஒரு உயிரில் கலந்த உணர்வு ஏற்பட்டு உங்களுக்கு மிகவும் ஒரு சிறந்த மனமகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 6. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பா இருக்குங்க. கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் குறையிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா அதன் மூலமாகவும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல நாளா இன்றைக்கு அமைப்பெறுங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது அலுவலகத்திலும் உங்களது பணிகளில் சிறக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அனைத்தையும் பயன்படுத்திக் கொண்டால் மிகச்சிறந்த இனிய நாளாக அமையப்பெறும். இன்றைய தினம் மாணவர்களுக்கும் இனிய நாளாக அமையும். இன்றைய தினம் உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகளுக்கு தேவையான நல்ல சூழல் உங்களுக்கு உருவாகிருங்க. அதனால நீங்க அதுக்கான நல்ல வாய்ப்புகளை கிடைக்க பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இன்றைய தினம் அதன் மூலமாகவும் மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு மூலமா உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தொழில்ல நல்ல ஒரு அனுபவமிக்கவருடைய ஆலோசனை நீங்கள் கேட்டு செயல்படுங்க. கண்டிப்பா நல்ல வெற்றிகளை பெற முடியும். புதிய திட்டங்களை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக தீட்டலாம். அது தொழிலாக இருக்கட்டும், அல்லது உங்களது பர்சனல் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களது அலுவலக பணிகளாக இருக்கட்டும், புதிய திட்டங்களை நீங்க தாராளமாக தீட்டுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பா இருக்குங்க. நமது கடகராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்பவே பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது காரியங்கள்ல இருந்து வந்திருந்த இழுபறியான சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மறையுங்க. குறிப்பா இன்னைக்கு கவர்மெண்ட் தொடர்பான சில சலுகைகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் சலுகை உங்களுக்கு கிடைக்கிறதுல இருக்கிற தொய்வு நிலை மாறி உங்களுக்கு விரைவில் கிடைக்க இப்பொழுது வாய்ப்புகள் அதிகங்க. இன்றைய தினம் நீங்க சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்குவீங்க. ஆடை ஆபரணங்களாக இருக்கலாம், அல்லது சில வண்டி வாகனங்களாக இருக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. அதன் மூலமா உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பா இன்னைக்கு அதிகரிக்குங்க.
இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் தருவாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களது செல்வாக்கு மற்றும் நிதி நிலைமை உயரவும் வாய்ப்புகள் இருக்குங்க. சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு குழந்தைகள் வழியாக மன மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சேமிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் கை கொடுக்குங்க. பழைய சேமிப்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உண்டு. தன வரவுகள் மூலமாக உங்களுக்கு புதிய சேமிப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி விடுங்க. பிடிக்கலைனாலும் என்ன பிடிக்கலைன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லலாம். அதன் மூலமாக நமது வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.